அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மதுரை மாநகருக்கு ஒரு பெருமை உண்டு. சங்க இலக்கியங்கள்ல மதுரை இடம்பெறாத இடமே கிடையாது. அதை சொல்லிட்டே போனா அந்த பட்டியல் நீளும். இதை ஏன் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, கண்ணகி எங்க பாட்டி மதுரையை எரிச்சிருச்சு. ஏன் யாருக்காவது தெரியுமா? எனக்காவது யோசிச்சிருப்போமா? கணவன் இறந்து விட்டார், அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. எங்க பாட்டி கோபத்தோட வந்துச்சு பாண்டிய நெடுஞ்செழியன் அவைக்கு. கேள்வி கேட்டுச்சு. தவறான நீதியை கொடுத்த மானஸ்தை மண்டையை போட்டார். அடுத்த நிமிஷம் செத்துட்டான் மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகம். என்னால ஒரு பொண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. அவள் வாழ்க்கையை நடுத்தருவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அடுத்த நிமிஷம் உயிரோட இல்லையா? அடுத்த நிமிஷம் உயிரோட இல்ல. ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட ஆரூர் சோழன்னு மாறு தட்டிட்டு இருக்கிறீங்க. எப்படி வசதி? எப்படி வசதி? சோழன் பாண்டியன் பேர் ஓட்ட பத்தாதியா? அவன் செயல்பாட்டுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு எங்கேயாவது ஒரு மூலையிலையாவது ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அப்ப மாறு தட்டிக்கணும். அங்க உட்காந்து அழுகுதுங்க. கள்ளச்சாராயத்துக்கு குடும்பத்தை பலி கொடுத்துட்டு ரோட்ல ஓட்ட அழுதுகிட்டு இருக்குதுங்க. ஓடுறாங்க. இன்சூரன்ஸ் காரன் கூட இவ்வளவு வேகமா ஓடிக்க மாட்டாயா? லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா கூட. இப்ப எல்லாரும் யோசிப்பாங்க, பரவாயில்ல, கேன்சர்ல சாவுறதுக்கு, கிட்னி ஃபெயிலியர் ஆகி சாவுறதுக்கு, கள்ளச்சாராயம் முடிச்சு செத்தா கூட 10 லட்சம் கொடுக்குறாங்க. காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கேட்டுக்கங்க. உங்கள ஒருத்தர் செத்தா கூட எவனாவது ஓடி வந்து கேட்டுப்பானா? ஒருத்தன். உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு நடந்தாலும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் ஒபேத ஆர்டர் என்ற ஒற்றை வார்த்தைக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கணும். கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு சக ஊழியர் அவருக்கு பின்னாடி இருக்க நியாயத்தை கூட நீங்க சுட்டிக்காட்ட முடியாது. இரும்பு கரம் கொண்டு அடக்கி விடுவார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடல்ல திமுக அதிமுக பெரிய ஒரு வித்தியாசம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. இந்த மறு வச்சவே மறு வைக்காதவ இருப்பான்ல, அதெல்லாம் வித்தியாசம். இந்த ரெண்டுக்கும் கள்ளச்சாராயத்தை காட்சி மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இன்னைக்கு எடப்பாடி எல்லாம் கருப்பு சட்டை போட்டு சட்டமன்றத்துக்கு போறாரு. அதிர்ச்சி ஆயிட்டு. ஐயா கொரோனா காலகட்டத்துல எங்களுக்கு இந்த மது வேண்டாம், எங்க அப்பா திருந்திட்டாரு, திருப்பி கடையை திறக்காதீங்கன்னு பச்சை பிள்ளைங்க பிள்ளைய கழுத்துல ஸ்லேட்டை மாட்டிக்கிட்டு நடையா நடந்து சட்டமன்றத்தை நோக்கி வந்துச்சே. இந்த எடப்பாடியார் அன்னைக்கு என்ன பண்ணாரு? இதுல கேள்வி கேட்டுக்கிறாங்க. கள்ளக்குறிச்சிக்கு சீமான் ஏன் போல? ஏயா நீ அரசியல் நாடகம் நடத்தினா நாங்க அரசியல் நாடகம் நடத்தணுமா? நாங்க அரசியல் புரட்சி பண்ண வந்தவங்க. குடிச்சவனுக்கு காசை கொடுத்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திமுக காரங்களுக்கு எல்லாமே ரெண்டா இருக்கும். எல்லாமே மனைவி மட்டும் இல்ல, எல்லாம் ரெண்டா இருக்கும். எல்லாத்துலயும் டபுள் பெனிஃபிட். காவிரியில தண்ணி வரலையா, ஒரு பக்கம் தண்ணி வரலன்னா மண்ணளிக்கலாம், இன்னொரு பக்கம் கூட்டணியை காப்பாத்திக்கலாம் தெரியுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் அதேதான். சாராயம் கொடுத்து செத்தவனுக்கு வேக வேகமா ஓடி போய் காசை கொடுக்குறாங்க. ஏன்? குடிச்சு செத்தா காசு கிடைக்கும்னு சொல்லி ஊக்கப்படுத்தி விட்டாதான் நாளைக்கு குடிக்கிற எண்ணம் வரும், தொடர்ந்து வரும். இனிமே யாராவது கேப்ப வீட்டுல யோ குடிச்சிட்டு செத்து குடும்பத்தை நடுத்தர நிப்பாட்டிடாதன்னு நாக்கு மேல பல்ல போட்டு வீட்டுல யாராவது பேச முடியுமா? முடியாது. நான் செத்தா எனக்காக இந்த அரசை அடுத்த நிமிடம் என் வீடு தேடி வந்து 10 லட்சத்தை கொடுக்கிறது. இது போன்ற ஒரு நல்லாட்சியை தளபதி கொடுத்திருக்காருங்க. தளபதி நீங்க அவரை போய் தலைவிதின்னு இருக்கீங்க. எப்பேற்பட்ட நீதி தெரியுமா இது? இது உங்க பாண்டிய மன்னனின் வரலாற்றில் இருக்கா? சோழ மன்னர்களின் வரலாற்றில் இருக்கா? ஆனா எங்க தளபதிக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கு. நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். யார் தவறு செய்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம். எப்படி டிடிஎஃப் வாசன் போன்ல பேசினானா அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுவாங்க. புண்ணாக்கு மூட்டை தூக்கிட்டு போறவன்ட்ட பைன போடுவாங்க, ஹெல்மெட் போறவங்களுக்கு பைன் போடுவாங்க. காவல்துறையை சொல்லி ஒண்ணுமே கிடையாது. மக்கள் தான் இதற்கு முக்கிய குற்றவாளி. ஓட்டுக்கு காசு வாங்குறீங்கல்ல, அதோட விளைவுதான் இது. சீட்டு யாரு கொடுக்குறாங்க தெரியுமா? நல்ல யோக்கியனா தெரிஞ்சிடுறா, அவனுக்கு சீட்டு கொடுத்தாதான் மக்கள் நல்லா இருக்கு. நான் யார் தேர்ந்தெடுக்கிறேன்? எவன்டா அதிகமா செலவு பண்ணுவேன்? அதிகமா செலவு பண்ணுவான். அவன் எவன் தாலி எடுத்து கொண்டு வந்து போட்டாலும் அவன் கவலைப்பட மாட்டான்.
பாட்டி அவன் தப்பு பண்ணான், அவனே செத்துட்டான். ஆனாலும் ஏன் மதுரை எரிச்சார்? சுத்தி நின்ன நீங்க எல்லாம் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. ஒருத்த வாய் திறக்கல. இல்ல ஒரு அநீதி நடக்கும் போது, உன்னை சுற்றி நடக்கும் போது நீங்கள் வாய் திறந்து கேள்வி கேட்டிருக்க வேண்டும். அப்படி கேட்கப்படாத சமூகம் சமைக்கப்பட்ட சமூகம் இது இருப்பதற்கு எரிஞ்சு ஒழியட்டும் அப்படின்னு தான் என் பாட்டி கண்ணகி மதுரை எரிச்சான். ஏதோ முச்சந்தியில வேலை வெட்டி இல்லாம மேடையை போட்டு பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறீங்களா? வலிக்குது. கள்ளக்குறிச்சியில போய் வீடு விடா, அம்மா குடும்பம் அப்பா இறந்து போயிட்டாங்களா, நாங்க இருக்கோம், தளபதி இருக்காரு உங்க பக்கத்துல, தளபதி தளபதி இருந்ததுனால போனாரு, உங்க தளபதி இருக்கிறதுனாலதான் போனாரு. ஆனா அவர் தளபதி தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. திராவிட திடலில் தளபதி அவர் தான். ஏன் தெரியுமா? இந்த திமுக காரங்க மேல வழக்கு அவங்க பாதுகாத்துக்கிறாங்கல்ல. யார கைது பண்ணிருக்க? கண்ணுக்குட்டியா, ஒரு கண்ணுக்குட்டி, எருமைக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி கைது பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் எங்களால முடியும். அப்புறம் சின்னத்தர இவங்க பேர்ல ஏற்கனவே 70 வழக்குக்கு மேல இருக்கு. அதுல 4 குண்டர் சட்டம். ஆனா நாங்க யார் மேல குண்டர் சட்டம் போடுவோம் தெரியுமா? விவசாய நிலங்களில் விவசாயம் தான் பண்ணுவேன் நீங்க சொல்லக்கூடாதுங்க. அது இந்த சமூகத்துக்கு எதிரான கருத்து. இந்த குண்டர் சட்டமே எதுக்கு முதல்ல கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? இருக்காது. இந்த போதை பொருட்களை கொண்டு வரவங்க, மணல் கடத்துறவங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாம் இந்த மரவாசல் பண்ணுவாங்க. கமிஷன் போது இல்ல, கமிஷன் போகும்போது பேச முடியாது. அவங்களுக்கு கமிஷன் தான் முக்கியம். உங்களை பத்தி உங்க கண்ணீர் ஒண்ணும் பண்ணாது. என்னதான் அழுது மக்களுக்காக நாங்க பேசினா மக்கள் நீங்க காசு வாங்காம ஓட்டு போடுறீங்க, கொடுத்தாதான் போடுவேன்றீங்க. நாங்க இந்த மாதிரி ஆளுகிட்ட வாங்கினாத்தானே உண்டு. அப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சல் தான் நான் சீட்டு கொடுக்க முடியும். கல்வராயன் மலை அதுக்கு இந்த வரலாறை செடைச்சு விட்டாங்களப்பா. கள்ளச்சாராயம் மலையா மாத்திட்டாங்க. கல்வராயன் மலையா கள்ளச்சாராயம் மலை. அதை விட கொடுமை தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய ஒரு 50 குடும்பங்க மலைவாழ் மக்கள் அவங்கள கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. கட்டுப்பாட்டுல வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அந்த கருணாபுரத்துல அந்த மக்கள் பேசுறாங்க, காவல்துறையை நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம், அவங்களால எடுக்க முடியாத நடவடிக்கை நாங்க என்னங்க செய்ய முடியும் கேக்குறாங்க. காவல்துறை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க ஒரே ஆடுன்னு 1 வாரத்துக்கு முன்னாடி ஓட வேண்டியதுதான். சரி, அதையும் மீறி காவல்துறை அதிகாரிகள் யாராவது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு இறங்கி வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நான் அமைதி பணியில சத்யராஜ் சொல்வார்ல, ஏன் ஆள் 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டியாமே வெளியில விடு அப்படிங்கிறாரு. இல்லையா, கள்ளச்சாராயத்துக்கு எதிராக இருந்தவர நான் உள்ளதான் போடுவேன், நீங்க அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்க? என்னை டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க, அவ்வளவுதானே, பண்ணிக்கோங்க அப்படிம்பாரு. சத்யராஜ் சொல்ல டிரான்ஸ்பர் தான் பண்ணுவேன், ஆனா வெளியூருக்கு மேல அப்படிம்பாரு. இந்த லட்சணத்துல இருந்தா உண்மை. அந்த படம் சும்மா படம் எதை எடுத்தாலும் நினைக்கிறீங்களா? அது தமிழ்நாட்டு மக்களுக்கு இது போன்ற படங்களின் மூலம் பாடம். அப்பயும் திருந்தல, அப்பயும் திருந்தல. அப்புறம் எந்த காவல்துறை அதிகாரி வெட்டிப்பட்ட மக்கள் என்னைக்காவது இறங்கி ரோட்ல போராடிப்பீங்க நேர்மையான அதிகாரிகளுக்காக? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய அந்த 58 வயசு வரைக்கும் சர்வீஸை காப்பாத்தினா இருக்காடம் தெரியாம இருந்துட்டு போனோம். அவங்க யாராவது எதிர்த்து போராடினா என்ன பண்ணுவீங்க? அவனுக்கே திருப்பி வாக்கு செலுத்தி விட்டு இவங்களை போட்டு போயிருவீங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. மக்கள் தான் சிந்திக்கணும். இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் இந்த மரத்தினுடைய இலை கிளை மாதிரி. இந்த குற்றத்துக்கான வேறு மக்களாகிய நாம தான். ஆலையை வச்சிருக்கிறவன் மதுவை ஒழிப்பேன்னு சொன்னா அதை நம்பி ஓட்டு போடுறீங்கள? எப்படி எப்படி? அந்த அம்மா கனிமொழி நவீன சொல்ல முடியல, எரியுது அப்படி. அங்க அழுகுறீங்க அக்கா தங்கச்சி. இந்த அம்மா எலெக்ஷன் நேரத்துல பேசிட்டு போச்சு, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகம் இருக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. என்னைக்கு உங்க அப்பா ஆட்சி அதிகாரத்துக்கு உட்கார்ந்தாரா அன்னைக்குதான் மாறுச்சு. கனிமொழிக்கு வரலாறு தெரியணும்ல, அன்னைக்குதான் மாறுச்சு. 1967 அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. 1948 தமிழ்நாட்டுல மது விலக்கு இருந்துச்சு. இந்த மது விலக்கை நீக்கின அந்த பெருந்தகை யார் தெரியுமா? முத்தமிழை வித்தவரு, இந்த திராவிட திரளின் தூணு, இந்த தளபதியினுடைய தலைவர், தன்னை முத்தமிழ் இனத்தின் தலைவராக தன்னைத்தானே சொல்லிக்கக்கூடிய கருணாநிதி. அவர்தான் தமிழ்நாட்டுல மது விலக்கை நீக்கினார். ஆனா ஒவ்வொரு தேர்தல் வரும்போது கனிமொழி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம முன்னாடி நம் தலைவர் அவர்களின் ஆட்சியில் மது விலக்கு கொண்டு வரப்படும் அப்படி நான் நம்புவீங்க.
எதை சொன்னாலும் நம்புவீங்களா? நமக்கு சுய சிந்தனை வேண்டாம். இப்படி குடிக்க வச்சு ஒரு சுய சிந்தனையற்ற சமூகத்தை உருவாக்கியதை தவிர உங்கள் திராவிடத்தின் சாதனை என்ன? எது உங்க சாதனை? ஆனா பெருமை பேசிக்கிறவானுங்க. இது பெரியார் மண்ணுங்க. எது பெரியார் மண்ணு? பகுத்தறிவு பேசினாதாமா பெரியார் மண்ணு. எந்த கேள்வியுமே கேட்காம அம்புட்டு பெரிய மண்ணு மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. கேள்வி கேட்க முடிஞ்சவர்கள் வாய் பூட்டு போடப்படும். கம்யூனிஸ்ட் பொது உடைமை சட்டம் பேசினவங்க இந்த பாருங்க, அம்மா லீலாவதி, இந்த அம்மாவோட உயிர் தியாகத்தை கூட மதிக்காம போய் கூட்டணி வச்சுட்டாங்க. தோழர்லாம் டாலர் மாறிட்டாங்க. இன்னைக்கு ஒருத்த வாய் திறக்கல. இந்த நாடகத்தை கள்ளக்குறிச்சியில போய் போடலைன்னு சீமான், அது மீடியாக்கள். இந்த மாதிரி ஜனநாயகத்தின் தூண், நாடாவது தூண் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க கூடாதுங்க. அது குறிப்பா தமிழ்நாட்டுல. அங்க இது முதல் தடவை நடந்தா சரி, நடந்து போச்சு. அத இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ரெண்டாவது முறை ஏற்கனவே நடந்ததுக்கு என்ன கிழிச்சீங்க? என்ன பண்ணி கிழிச்சீங்க? இதுக்கு அடுத்தாலும் ஒரு ஆணையம் அமைப்பீங்க. சர்க்காரியா கமிஷன் ஒண்ணு வந்து உங்க அப்பா ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப நீங்களே போடுற ஆணையம் எப்படி இருக்கும்? காவல்துறை சரியா நடவடிக்கை எடுக்காதாமா? சரி, எங்க போடுறீங்க? சிபிசிஐடிக்கு. அது யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? அதுவும் உங்க கையாலாகாத உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அது மட்டும் வேலை செஞ்சிருமா? விட்டுருவீங்களா? எது ஒண்ணுக்கு இங்க தீர்வு கிடைக்காதுங்க. நாம நினைக்கிறோம் கள்ளச்சாராயம். இத கள்ளச்சாராயம் சொல்லக்கூடாது. ஏன்னா நல்ல சாராயங்கிறது வித் லைசன்ஸ், கள்ளச்சாராயங்கிறது வித்வுட் லைசன்ஸ். ஆனா இது ரெண்டுமே இல்ல. மூணாவது ஒரு கேட்டகரி மெத்தனால கலந்து கொடுத்துருக்காங்க. மெத்தனால் 10% இருந்தா, 10 மில்லி இருந்தாலே இன்டேக் பண்ணிட்டா பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டு உடனடியாக பார்வை இழந்துருவாங்க. 30 ml கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா உயிர் போயிடும். அப்ப இத்தனை உயிர் போயிருக்குன்னா எவ்வளவு மெத்தனால் கன்சியூம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அவங்க கைக்கு போயிருக்கு. மெத்தனால் எப்படி அந்த கைக்கு போச்சுன்னு கேட்டா ஆந்திரால இருந்து வந்துச்சு, பாண்டிச்சேரியில இருந்து, எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு? உங்களை மீறி. நீங்க சரியா இருந்தா எப்படி சார் வரும்? எப்படி வரும்? முதல் தடவை தான் அங்க விழுந்திருக்காங்கல்ல, அங்கேயே 10 லட்சத்தை கொடுத்து வாய அடைச்சாச்சு. திரும்ப நடக்கு வரை நேத்து ஒரு நாள் மட்டும் சொல்றாங்க செய்தியில 876 பேர் அந்த கள்ளச்சாராய வழக்குல கைது பண்ணிருக்காங்க. சரி, ஏற்கனவே நடந்துச்சுல. அப்ப தொடர்ச்சியா இந்த வேலையை செஞ்சிருந்தா கல்வராயன் மலையில எதுக்கு காய்ச்சுறாங்க? திமுக மாவட்ட செயலாளர், நகர செயலாளரை தாண்டி ஒருத்தவங்களுக்குள்ள போயிட முடியுமா? 9வது வார்டு 8வது வார்டு தாங்க மொத்தத்துல இந்த சம்பவம் நடந்திருக்குது. கருணாபுரம் ஒன்னும் குக்கிராமம் கிடையாது. நல்ல பேரு பாருங்க கருணாபுரம். என்ன நேரத்துல பேர் வச்சாங்களோ தெரியல. மட்டும் உயிர் பலி வாங்கியிருக்கு. அந்த கருணான்ற பேரு எல்லா உயிரையும் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குமோ என்னமோ தெரியல. இது ஒரு பக்கம் கருணாநிதி கொண்டாடுறாங்க. அந்த உயிர் பலி கருணாபுரம் 100 நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. எழுதி வச்சுக்கோங்க. உங்க திராவிட வரலாறுல நாங்களும் நடத்துவோம். நீங்க நடத்துறீங்களா புகைப்பட கண்காட்சி? இது மாதிரி நாங்களும் நடத்துவோம். ஏன்னா அடுத்த தலைமுறையும் உங்ககிட்ட சிக்கிட்டா என்ன பாடுபடும் சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவாது நாங்களும் புகைப்பட கண்காட்சி நடத்துவோம். இந்த பார், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை குடிக்க வைத்து கொண்டிருக்காங்க. இந்த வரலாறு இங்க பார். வேங்க வயல்ல தொட்டில மனம் கலந்தாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல. பட்டியல் சமூக மக்களின் வாக்கை வாங்கி 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 அதிகாரத்தை பிடிக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமூக மக்கள் உங்களுக்கு அவ்வளவுதான் போச்சா? நடவடிக்கை எடுக்காது. நீ கடைசி வரைக்கும் இவர்களிடம் கையேந்த வேண்டும். ஒன்னொன்னுக்கு கையேந்தணும். நீங்க அங்க அழுகிற பிள்ளைகளுக்கு 10 லட்சம் கொடுக்கலாம். ஏய், அப்பா அம்மா இருக்கிற பிள்ளைகளே இந்த காலத்துல பாதுகாப்பா இருக்க முடியல. தாயையும் இழந்து தந்தையும் இழந்து தனிச்சு நிக்கிற பிள்ளைகளுக்கு 10 லட்சம் பாதுகாப்பா கொடுத்துருந்தேன். வெக்கங்கெட்ட அரசு இது, உங்களுடைய வெக்கங்கெட்ட அரசு. அந்த அம்மா துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலா போய் தாடி பாக்கியத்தை காப்பாத்துறதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு ஒரு பக்கம் மர்ம என்னன்னா எதிரியே இருக்கக்கூடாது, சர்வ நாச யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த நீ தனியாலாம் யாகம் பண்ண வேண்டாம். நீ ஆட்சிக்கு வந்து எனக்கு தெரியும் தமிழ்நாடு சர்வநாசம் தான். தமிழ்நாடு சர்வநாசம் தான். இதுக்கு நான் தனியா யாக வேண்டி கிடக்கு. அம்மா, உங்க தாலி பாக்கியத்துக்கு நீங்க கோயில் கோயிலா ஏறி இறங்குறீங்க. சரி, இந்த எங்க அக்கா நினைச்சு எல்லாம் தாலி ஏத்து நிக்குது. அதுக்கு ஒரு தீர்வை சொல்லுங்க. அதுகளும் பொம்பளை பிள்ளை தானே, வாழ வேண்டிய வயசு தானே. அப்பட எனக்கு அந்த பிள்ளை என்னங்க செய்யும்? 10 லட்சம் என் அப்பட இன்னைக்கு நான் கண்ணு முன்னாடி பார்க்கணும்னு நினைச்சா கொண்டு வந்துருமா?
கொண்டு வந்துருமா? ஏன் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதே இல்லை? உங்களுக்கு மட்டும்தான் தாய் தகப்பன் உணர்வு எல்லாருக்குமா? அவங்களுக்கு கிடையாதா? இங்கிட்ட ஒரு பக்கம் ஆனா இந்த மீடியாக்கள் இருப்பாரு. சவுக்கு சண்டர் ஒரு தீர்க்க தாசிங்க, அவர் ஏற்கனவே கள்ளச்சாராயம் இருக்குன்னு சொன்னாருங்க. சொன்னவன் எதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் பொது வெளியில காட்டி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முனைப்பு காட்டல? ஏன்னா அந்த ஆள் டீல் பேச கூப்பிட்டேன். பொது வெளியில உட்கார்ந்து வா 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 என் கூட டீல் பேச வா வா, அதை உட்கார்ந்து சமூக வலைதளங்கள்ல பேசுறதுக்கு காரணம் தெரியுமா? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அப்ப அந்த ஆதாரத்தை கொடுத்தவன் யாருன்னா இங்க நிக்கிறாங்க. சட்டை கிழிஞ்சிருக்குன்னா யாருக்கு தெரியும்? அவன் முன்னாடி நிக்கிறவன் முன்னாடி நிக்கிறவன் சட்டை கிழிஞ்சா தெரியும். திமுக இருக்கிற ஒருத்தனே ஒருத்த வளர்ச்சி பிடிக்காது. அவன் மேல ஆதாரத்தை கொடுத்திருக்கான். அவன் பேர்ல குண்டர் தடுப்பு சட்டம் எதுக்கு? அவன்கிட்ட இருக்க ஆதாரத்தை கொடுக்கணும். இவனுக்கு கொடுத்துட்டா நாளைக்கு இதே வேலைய எல்லாரும் பார்ப்பான். நீங்க சொல்றீங்க ஸ்டாலின் வந்து பெருசா யோசிக்க மாட்டாருங்க, நிர்வாக திறன் இல்லைங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நிர்வாகத்துல நம்பர் 1 திறன் கொண்ட ஆளுதான் தளபதி. இந்த திமுக காரங்க மேல வர விழுகிற வழக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் தன் தலையில் போட்டுக்கொண்டு அப்படி காத்து எந்த வழக்கு வராம நிக்கிறார்ல, அதனாலதான் அவர் திராவிட திடலின் தளபதி. இந்த லட்சணத்துல இருக்கு. இதெல்லாம் மாறணும். மாத்தன்னா ஒரே வழிதான் இருக்கு. இன்னைக்கு போய் அங்க நின்னு போராட்டம் பண்ற இடத்துல எல்லாம் எங்க கட்சிக்கு போராடும் கூட்டணியில உட்காந்துக்கிட்டு குமரிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடுவோம். மது விலக்கு வேணும்னு சொல்லி எல்லாரும் போராடுவோம். வரீங்களா? உங்களால வர முடியுமா? நடிக்க வேணா முடியும். இந்த நாடகத்துல நாங்க பங்கெடுக்கலன்னா எங்களை விமர்சனம் பண்றது, நீ என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணு. உண்மையிலேயே மக்களை நேசிச்சு நிக்கிறோம். எங்களுக்கு வலிக்கும், நாங்க பேசுறோம், இந்த களத்துல நிக்கிறோம். நீ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு 4-10 ரூம்ல ஏசிய போட்டு உட்காந்துக்கிட்டு சீமான் ஏன் வரல, அவர் நேரம் வந்திருக்கணுமா வேணாமா? அவர் படிச்சு சொன்னார்ல, நீங்களுக்கு ஓட்ட போடாத 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 நீ கேட்கல. எப்படி வாரி வழங்கி 40க்கு 40 அவன் மாறுதட்டிட்டு வந்தான். நாடு நமதே 40 நமதே. ஆமா, நாசமா போனது நாங்கதே. இதான் நடந்துச்சு. கொஞ்சமாவது அக்கறை இருக்கணும் இந்த மக்கள் மேல. ஏதாவது ஜெயிச்சுட்டீங்க, திருப்பி திருப்பி கொடுக்குறாங்க, வேற வழி இல்ல. இந்த மக்களை காப்பாற்றணும். ஏதாவது ஒண்ணு. மெத்தனால் மட்டும்தான் உயிரை குடிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அரசின் மெத்தன போக்கு. அரசு மருத்துவமனையில போதிய மருந்து இல்ல. இந்த கள்ளச்சாரையை குடிச்சிட்டு போனவங்களுக்கு போதிய மருந்து இல்லாத காரணத்தினாலதான் பல பேர் உயிரிழந்திருக்கிறான். இங்க தொலைக்காட்சியில 52 உயிர் போகும்போது அங்க 82 ஆயிடுச்சு. தனியார் மருத்துவமனை போனவங்கள கணக்குல எடுத்துக்கல. ஊடகங்கள் நீங்க நினைக்கிறீங்க உங்ககிட்ட எல்லாரும் உண்மையை சொல்றாங்கன்னு. அங்க நடக்கிற 100% மறைச்சு 70-60 சொல்றதா ஊடகங்களுடைய முதற்கண் பணி. அதுக்குதான் அவங்கள வச்சிருக்காங்க. எல்லா ஊடகத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. இப்ப ஒரு விஷயத்த பாசிச பாஜக நாங்கல்ல, இன்னைக்கு அந்த அம்மா இவரை விமர்சனம் பண்ற அளவுக்கு தான் இவங்க ஆட்சி இந்த லட்சணத்துல இருக்குது. இந்த லட்சணத்துல இருக்குது. அவங்க எல்லாம் அந்த சொன்ன கரடியே காரி துப்புன மொமெண்ட்டும் வாங்கல, அந்த லட்சணத்துலதான் இவங்க ஆட்சி இருக்கு. இந்த லட்சணத்துல வச்சுக்கிட்டு தளபதி எதை எடுத்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஐயா உள்ள கரத்தை வச்சு ஒழுங்கா அடக்குங்க, அது போதும். இரும்பு கரம் துருப்பிடிச்ச கரம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஒரே தீர்வுதான், கள்ளச்சாராயம் மட்டும் இல்ல, நீ நல்ல சாராயத்தை ஒழிச்சிரு. அது உடனே செத்தா இவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கணும். இந்த தைரியத்தை கொடுத்துருக்கீங்க. மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இவன் மாற மாட்டான். திருத்துறது நம்ம வேலை இல்ல. நான் முதல்ல சொல்லிட்டேன், மாற வேண்டியது நம்ம தான். வாக்குக்கு காசு கொடுக்கிறது தான் எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமா இருக்கு. லஞ்சம் ஊழலற்ற அரசு வேணும்னா நீங்களே லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போட்டா எப்படி? வந்திருக்கீங்க. ஆகையினால பேசணும்னா இவங்க லிஸ்ட் பெருசு, பேசிட்டே போலாம். இந்த ஒரு நாள் 1 2 ஆசைகள்ன்ற மாதிரி இவங்களோட ஊழல் பட்டியலோ, இவங்க இந்த மக்கள் செஞ்ச துரோகங்களோ, கருணாநிதியின் வரலாறு தமிழின துரோகியின் வரலாறு தான். அப்ப ஸ்டாலின் உண்மையத்தான் சொன்னாரு. அவர் என்னதான் கோஷம் போட்டு கொடி பிடிச்சாலும் நான் கலைஞரின் மகன் வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாரே. அப்பவே நீங்க சுதாரிக்க வேணாமா? விதை ஒண்ணு போட்டா சொன்னா விளக்கும் யோசிக்க வேணாமா? அவரோட மகனாச்சே நீ யோசிச்சுக்கணும். யோசிக்கல விட்டுட்டீங்க. நீங்களாவது சிந்திச்சு செயல்படுங்க. கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம், கருணாபுர சம்பவம் இனி எங்கேயும் நடக்க கூடாது என்றா சிந்திச்சு செயல்படுங்கள். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம்.